University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. கன்னியாகுமரியில் 3 நாள் தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி தற்போது திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். தற்போது திருவள்ளுவர் சிலையை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். எவ்வளவு நேரம் திருவள்ளுவர் சிலையில் பார்வையிட இருக்கிறார்? கூடுதல் விவரங்கள் என்ன? நேற்று முன்தினம் துவங்கி இன்று மதியம் வரை விவேகானந்தர் நினைவு பாறையில் தியானத்தில் ஈடுபட்டிருந்த பிரதமர் மோடி அவர்கள் இன்று 2:50 மணிக்கு அங்கு பணியாற்றுகின்ற விவேகானந்தர் நினைவு பாறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்து பின்னர் அங்கிருந்து 2:50 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு தனி படகு மூலமாக திருவள்ளுவர் சிலைக்கு சென்று தற்போது திருவள்ளுவருடைய பாதத்தில் மலர் தூவி வணங்குவதற்கான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார். அங்கு அந்த வளாகத்தில் சுற்றி பார்த்த பின்பு தற்போது திருவள்ளுவர் சிலை, அதாவது 133 அடி உயரம் கொண்ட கல்லால் ஆன திருவள்ளுவர் சிலையினுடைய பாதத்தில் தற்போது மலர் தூவி வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சில நிமிடங்களில் அங்கிருந்து புறப்பட்டு அதே படகில் அங்கிருந்து கரை திரும்ப இருக்கின்றார்கள். சில நிமிடங்கள் மட்டுமே அந்த பகுதியில் அவர் செலவிடுகிறார். காரணம், அதுக்கு 3:30 மணி அளவில் அவர் ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் செல்ல வேண்டி இருப்பதால் அவர் சிறிதளவு நேரம் மட்டுமே அங்கிருந்து செலவிடுவதற்காக ஏற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. தற்போது திருவள்ளுவருடைய 133 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலையினுடைய பாதத்தில் மலர் தூவி ஏற்கனவே அங்கு பணியாற்றுகின்ற ஊழியர்களால் மலர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த மலர்களை அவருடைய பாதத்தில் தூவி தற்போது வணங்கி வருகிறார்கள். அதன் பின்பு அங்கிருந்து கீழே இறங்கி நடந்து படகை அடைகிறார். தனி படகில் அங்கிருந்து கரையேறி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தினுடைய படகு குழாமுக்கு சென்று அங்கிருந்து குண்டு துளைக்காத காரில் அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற ஹெலிபேடுக்கு செல்ல இருக்கின்றார்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பிரசாத். Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.